இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் ஊடாக தொடர்ந்து மாநில உரிமைகளை காலில் போட்டு நசுக்கிற மும்மொழி கொள்கையை திணித்த 3 நாட்களுக்கு முன்பாக மும்மொழி சொன்ன அதே அமித்ஷா நேற்றைய தினம் ஆங்கிலம் வேண்டாம் இந்தி இருந்தால் போதும் என்று இருமொழி கொள்கை என்கிற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற நீட் தேர்வுக்கு தமிழக அரசு பள்ளிகளையோ உதவி பெறும் பள்ளிகளையோ தனியார் பள்ளிகளையோ எங்கள் ஆசிரியர் பெருமக்களையோ அனுப்ப மாட்டோம். அதோடு மட்டுமல்ல, எங்கள் காவல்துறையும் எங்கள் அரசும் ஒத்துழைக்காது. அதுபோன்று பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஒத்துழைக்க மாட்டோம். என்எல்சியில் நிலத்தை கையகப்படுத்தி கறி வெட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இங்கிருக்கிற பன்னாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கால் ஊன்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு ரயில்வே திட்டத்தில் இருந்து அனைத்து உரிமைகளையும் தமிழகத்தை புறந்தள்ளுகிறது. இன்றைக்கு 2151 கோடி ரூபாய் தரம் இருக்கிறது கல்விக்கு. புதிய கல்விக் கொள்கை நம் மீது திணிக்கிறது. இப்படி ஏதோச்சதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்தரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும். அதற்கு இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதுவாக இருக்க வேண்டும் என்கிற என் கட்சியினுடைய கருத்தை, எங்கள் கட்சியினுடைய கருத்தை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, உலகத் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராக வெறும் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதிலே பயனில்லை. நாம் அதிரடியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும். அப்போதுதான் ஆதிக்க RSS சங் பரிவார கும்பல்களின் கொட்டத்தை அடக்க முடியும் என்று என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். இந்தியாவிற்கே முன்மாதிரியாக மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்க, மாநில உரிமைகளை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று ஐயா பழ நெடுமாறனில் தொடங்கி பிரதான எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் ஏகமனதோடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறோம்.